திருச்சியில் நடைபெறும் இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டையில் நடைபெறும் திமுகவின் மகளிர் அணி சார்பிலான வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு போகிறது என்பது உறுதியாகி இருக்கு. உறுதியாயிடுச்சுல கேட்கல. உறுதியாயிடுச்சுல மகிழ்ச்சி. இப்படி ஒரு பவர்ஃபுல் மாநாட்டை மிக சிறப்பாக இந்த மாநாட்டு பணிகள் எல்லாம் முழுமையாக தன்னுடைய தோளில் சுமந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் வீரர் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். எந்த களத்தில் இறங்கினாலும் அவர் கொடுத்த பணியை பிரம்மாண்டமா செய்யக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கு மண்டல மாவட்டங்களில் இருக்கிற மக்களோட அன்பும் ஆதரவும் அவருடைய திறமையும் ஒன்றிருந்து நம்மோட எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதுக்கு மேல நிறைவேற்றி காட்டக்கூடியவர். அதேபோல் இந்த மாநாட்டுக்கு தலையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக உடனிருக்கிற மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர், பத்திரிகையாளர், மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்னு பன்முக திறமை கொண்டவர். எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார். முகத்து பாருங்க. அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார். அது மட்டுமல்ல, தேர்தல் வந்துட்டாரு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையினுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஹீரோ. அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம். ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன், வரும் சட்டமன்ற தேர்தலில் மாறு வெற்றியை பெறப் போகிறோம். அது உறுதி. நிறைய பேர் இப்போதைக்கு மகளிர் மாநாடுன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது, பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம். பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி. அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி பகுத்தறிவு சுடரை கையேந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபோடுது. நம்மோட அந்த மாபெரும் லெகசியை பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். 1916 நீதி கட்சி தொடங்கினப்போ முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துகிட்டாங்க. அவங்கதான் அலமேலு மங்கை தாயாரம்மா.
அதே போல இன்று நாம நூற்றாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை 1925ஆம் ஆண்டு தந்தை பெரியார் தொடங்கினார். அப்போ மூவலூர் ராமாமிர்த அம்மையார் போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க. 1949 திமுக தொடங்கினப்போ சத்தியவாணி முத்து உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டாங்க. 1967 அண்ணா தலைமையில் அமைந்த அமைச்சரவையிலும் அவங்க பெற்றாங்க. இந்த வரலாறு அத்தனை நான் சொல்வதற்கு என்ன காரணம், ஏன் சொல்றேன்னா, தொடக்கத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் எது தெரியுமா? பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேணும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1956ஆம் ஆண்டு கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார். அதை தொடர்ந்து மகளிர் மன்றத்தை மகளிர் அணியா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்ம உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள். பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிர் அணி நடத்தி இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும். நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு. திராவிட இயக்கத்தில் பெண்கள் பங்களிச்ச வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது மட்டும், திராவிட இயக்கத்தால் பெண்கள் அடைந்த வளர்ச்சிய உங்க வயசுல இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும். 100 ஆண்டுக்கு முன்னே நம்முடைய முன்னோர் அவ்வளவு செஞ்சிருக்காங்களே, இப்ப நாம அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கணும். எந்த நிலைமையில இருந்து நான் முன்னேறி வந்திருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அடுப்படி ஆண்டி போக கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க, ஆண்டை சார்ந்து மட்டுமே இருக்கணும்னு அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அதையெல்லாம் உடைச்சு எரிந்தது யாரு? நம்ம திராவிட இயக்கம் தான். அதை மட்டுமா பண்ணணும்? தேவதாசி முறையை ஒழிச்சோம், சட்டம் போட்டு பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்றோம். பெண் ஏன் அடிமையான கேள்வி கேட்டு பெண்களின் கல்வி உரிமை சம உரிமைக்கு நாம் போராடி இருக்கிறோம். அதனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னே வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பாருங்க, நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களையும் பாருங்க. போன வாரம் கூட ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாது சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்து, ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களே தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்படுறது பெண்கள் தான். திராவிடமும் நம்மோட தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவுதான் பெண் விடுதலை, மகளிர் முன்னேற்றம். இன்னைக்கு எல்லா கட்சிகளுடைய பங்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்கு. அதுக்கும் ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் காரணம். ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்கேயுமே பெண்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் இன்னும் கிடைக்கல. உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33 விழுக்காடு கிட்ட நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 50 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நகர் உள்ளாட்சி தேர்தலை நாம் ஆட்சிக்கு வந்து நடத்தணும். இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம். உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும். அதுதான் திமுகவுடைய லட்சியம். அதுதான் 33 விழுக்காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம்.
2017 தலைநகர் டெல்லியிலே இதுக்காக நம்ம மகளிரணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்திலே தங்க கனிமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார். தமிழ்நாட்டுடைய குரலாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இவன்களின் குரலா நாடாளுமன்றத்தில் கனிமொழி பேசினாங்க. தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களை 23 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றிருக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வரும் சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ். ஆனா சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு. பெண்களை உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் எல்லோரும் இன்னைக்கு அவ்வளவு மன நிறைவா மகிழ்ச்சியா அதிகாரத்தோடு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் என்னோட அம்மாவை போல நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு சகோதரிகளாக நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் என்னோட மகள்களாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எது தேவைன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெள்ளம் தமிழ் பெண்களை கொண்டாடிட்டு இருக்கோம். பெண்களுக்காக நாம செயல்படுத்துகிற திட்டங்களை முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்க எடுத்து சொல்ற குறிப்பிட்டு காட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1,30,69,831 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம். குடும்பங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் தலைமுறை உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது. திட்டத்தின் பேர்லயே கொண்டு வந்து புரட்சி பண்ணோம். திட்டமும் பெரிய சக்சஸ். தினமும் எத்தனை பேட்டிகள், எத்தனை வேடிக்கை கதைகள் இந்த திட்டத்தை வச்சு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு. நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு. நிறைய பேர் இதன் மூலமா சிறு தொழில் தொடங்குறாங்க. இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நாம மொத்தம் 28,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இது சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கி இருக்கு. அதே போல நம்முடைய மற்றொரு புரட்சிகரமான திட்டம் தான் மகளிர் விடியல் பயணம். 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் என்ற மாற்றம். ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் திருச்சியில் நடைபெறும் இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.